கிறிஸ்தவ நூல் அறிமுகம். வேத ஆராய்ச்சியாளர் MS வசந்தகுமார் அவர்கள் எழுதிய கர்த்தரின் பராமரிப்பில் கனிகூர்ந்திடும் பக்தன் 23ஆம் சங்கீதத்தின் இறையியல் விளக்கவுரை. வேத ஆராய்ச்சியாளர் MS வசந்தகுமார் அவர்கள் 1984ஆம் ஆண்டில் இறைப்பணியை ஆரம்பித்து இலங்கை வேதாகம கல்லூரியில் விரிவுரையாளராகவும் சத்திய வசனம் பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ள டாக்டர் MS வசந்தகுமார் அவர்கள் தமிழில் இதுவரை 50 நூல்களை எழுதியுள்ளார். 2005ஆம் ஆண்டிலிருந்து லண்டன் நகரில் உள்ள இம்மானுவேல் கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இறைபணியாற்றி வரும் இவர் வேத ஆராய்ச்சி நூல்களை எழுதி வருவதுடன் பல நாடுகளில் வேதாகமத்தை போதிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார். கர்த்தரின் பராமரிப்பில் களிகூர்ந்திடும் பக்தன் என்ற இந்த நூலானது இன்று உலகிலேயே அநேகமானோர் விரும்பி வாசிக்கின்ற ஒரு சங்கீதமான 23ஆம் சங்கீதத்திற்கான இறையியல் விளக்க உரையை நமக்கு தருகிறது. ஒவ்வொரு வசனங்களும் ஆழமாக ஆராயப்பட்டு அதன் சத்தியங்களை நமக்கு தருகிறது. தேவன் நம்மை எப்படி பராமரிக்கின்றார்? தாழ்ச்சி அடையாத வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? மரண இருள் பள்ளத்தாக்கு என்றால் என்ன? தலையை எண்ணெயால் அபிஷேகித்தல் என்றால் என்ன? சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி ஒரு பந்தி ஆயத்தப்படும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்? கர்த்தருடைய வீட்டில் எப்படி நிலைத்திருக்க முடியும் என்ற இது போன்ற பல கேள்விகளுக்கான பதிலை நாம் இந்த புத்தகத்தில் கண்டடைய முடியும். 174 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகமானது ஆழமான ஆராய்ச்சிகளோடு புதிய தோற்றத்தில் உங்கள் கரங்களுக்கு வருகிறது. இது 2ஆம் பதிப்பாகும். லண்டனில் இருக்கிறதான தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் இந்த நூலை வெளியிடுகிறது. இலங்கையிலே இந்த நூலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களேயானால் 07780445453 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். இலங்கையில் சத்தியவசனம் புத்தக நிலையத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால் 01146915000 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளவும். இலங்கை வேதாகம கல்லூரி புத்தக நிலையத்தில் இந்த நூலை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களேயானால் 01225856667 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். இந்தியாவிலே இருப்பவர்கள் 9912193486 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளவும். இங்கிலாந்திலே இருப்பவர்கள் 07814252077 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளவும். இந்த நூல் உங்கள் தனிப்பட்ட வாழ்விற்கும் குடும்ப வாழ்விற்கும் ஊழிய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாசித்து பயனடையுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.